தேவாலயத்துக்கு செல்லும் போது உன் நடையை காத்துக்கொள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிரசங்கி 5:6 கேள்வி பதில். எங்கு போகும்போது நடையை காத்து கொள்ள வேண்டும்? தேவாலயத்துக்கு போகும்போது எதை காத்து கொள்ள வேண்டும்? நடையை. பலியிடுவதை பார்க்கிலும் எதற்கு சேர்வது நலமானது? செவி கொடுக்க. யார் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வது நலமானது? மூடர். எங்கே துணிகரமாய் பேசாமல் இருக்க வேண்டும்? தேவ சமூகத்தில் மனம் பதறி என்ன சொல்லாமலும் இருக்க வேண்டும்? ஒரு வார்த்தையும். தேவன் எங்கே இருக்கிறார்? வானத்தில் இருக்கிறவர் யார்? தேவன். மனுஷன் எங்கே இருக்கிறான்? பூமியில். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? சுருக்கமாய். தொல்லையின் திரட்சியினால் பிறப்பது எது? சொப்பனம். தேவனுக்கு பண்ணின எதை செலுத்த தாமதிக்க கூடாது? பொருத்தனை. வார்த்தைகளின் திரட்சியினால் பிறப்பது எது? மூடனுடைய சத்தம். மூடரில் பிரியப்படாதவர் யார்? தேவன். எதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். நேர்ந்து கொண்டதை. மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க எதற்கு இடம் கொடுக்க கூடாது? வாய்க்கு. புத்தி பிசகினால் செய்தது என்று யாருக்கு முன் சொல்லக்கூடாது? தூதன். மனுஷனுடைய வார்த்தைகளினாலே கோபங்கொண்டு அவன் கைகளின் கிரியையை அழிப்பவர் யார்? தேவன். அநேக வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? மாயையாய். அநேக வார்த்தைகள் எப்படி இருக்கும்? வியர்த்தமாய். ஒரு தேசத்தில் எவர்கள் ஒடுக்கப்படுகிறதை காணும்போது ஆச்சரியப்படக்கூடாது? ஏழைகள். ஒரு தேசத்தில் எவைகள் புரட்டப்படுவதை காணும்போது ஆச்சரியப்படக்கூடாது? நியாயமும் நீதியும். உயர்ந்தவன் மேல் காவலாளியாய் இருக்கிறவன் யார்? உயர்ந்தவன் மேல் யார் ஒருவர் உண்டு? உயர்ந்தவர் உண்டு. யாருக்கு பயந்திருக்க வேண்டும்? தேவனுக்கு. எங்கே விளையும் பலன் யாவருக்கும் உரியது? பூமி. ராஜாவும் எதன் பலனால் ஆதரிக்கப்படுகிறான்? வயல். பணப்பிரியன் எதினால் திருப்தி அடைவதில்லை? பணத்தினால். செல்வ பிரியன் எதினால் திருப்தி அடைவதில்லை? செல்வ பெருக்கினால். பொருள் பெருகினால் பெருகுகிறவர்கள் யார்? அதை தின்கிறவர்கள். எவர்கள் தங்கள் கண்களினால் அதை காண்பதே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? பொருளை உடையவர்கள். கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் யாருக்கு நித்திரை இன்பமாயிருக்கும்? வேலை செய்கிறவன். செல்வனுடைய பெருக்கு அவனை டேஷ் தூங்க ஒட்டாது. எது அதை உடையவர்களுக்கு கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுகிறது? ஐஸ்வர்யம். சேகரித்து வைக்கப்படும் ஐஸ்வர்யம் எதினால் அழிந்து போகிறது? விக்கினத்தினால். ஒருவன் தாயின் கற்பத்தில் இருந்து எப்படி பிறப்பான்? நிர்வாணியாய் வந்தவன் எப்படி திரும்ப போவான்? நிர்வாணியாய் வந்தவன் எதனால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்து கொண்டு போவதில்லை? தன் பிரயாசத்தினால். நிர்வாணியாய் வந்தவன் வந்த பிரகாரமே போகிறது டேஷ் கொடுமையான தீங்கு. யார் காற்றுக்கு பிரயாசப்பட்டதினால் அவனுக்கு லாபம் என்ன? நிர்வாணியாய் வந்தவன். தன் நாட்களில் எல்லாம் இருளிலே புசிக்கிறவன் யார்? நிர்வாணியாய் வந்தவன். தன் நாட்களில் எல்லாம் மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறவன் யார்? நிர்வாணியாய் வந்தவன்.
மனுஷன் புசித்து குடித்து எதன் பலன் அனைத்தையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று பிரசங்கி கண்டார். சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம். புசிக்கவும் தன் பங்கை பெறவும் அதிகாரம் பெறுகிறவன் யார்? தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன். ஒருவன் புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அதிகாரம் அளிப்பது எது? தேவனுடைய அனுக்கிரகம். தன் இருதயத்திலே மகிழும்படி தேவன் ஒருவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியால் அவன் எவைகளை அதிகமாய் நினையான்? தன் ஜீவனுள்ள நாட்களை. ஒருவனுக்கு தேவன் எவைகளை கொடுக்கிறார்? செல்வத்தையும் சம்பத்தையும். செல்வத்தையும் சம்பத்தையும் பெற்றவனுக்கு தேவன் எதை கொடுக்கவில்லை? அனுபவிக்கும் சக்தியை. ஒருவனுக்கு தேவன் எவைகளை கொடுக்கிறார்? செல்வத்தையும் சம்பத்தையும். செல்வத்தையும் சம்பத்தையும் பெற்றவனுக்கு தேவன் எதை கொடுக்கவில்லை? அனுபவிக்கும் சக்தியை. யாருடைய ஆத்துமா செல்வத்தால் திருப்தி அடையாமல் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி. 100 பிள்ளைகளை பெற்றவன். 100 பிள்ளைகளை பெற்றவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமல் போகுமானால் அவனை பார்க்கிலும் வாசி யார்? கருவழிந்த பிண்டம். மாயையாய் தோன்றி இருளிலே மறைந்து போய் விடுகிறது எது? கருவழிந்த பிண்டம். கருவழிந்த பிண்டத்தின் பேர் எதனால் மூடப்படும்? அந்தகாரத்தால். கருவழிந்த பிண்டம் எதனை கண்டதுமில்லை? சூரியனை. 100 பிள்ளைகளை பெற்றவனுக்கு இல்லாத அமைச்சல் எதற்கு உண்டு? கருவழிந்த பிண்டம். 2000 வருஷம் பிழைத்திருந்தாலும் எவன் ஒரு நன்மையும் காண்பதில்லை. 100 பிள்ளைகளை பெற்றவன். மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் டேஸ் வாய்க்காகத்தானே. யாருடைய மனதுக்கோ திருப்தி இல்லை? மனுஷன். மூடனை பார்க்கிலும் யாருக்கு உண்டாகும் மேன்மை? ஞானி. ஜீவனுள்ளோருக்கு முன்பாக நடந்து கொள்ளும்படி அறிந்தவன் யார்? ஏழை. எது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம்? ஆசை. இருக்கிறவன் எவனும் எப்பொழுது பேரிடப்படுகிறான்? தோன்றும் முன்னமே. தன்னிலும் பலத்தவரோடே போராடக்கூடாதவன் யார்? மனுஷன். எதை போன்ற மாயையான தன் ஜீவ காலம் மனுஷனுக்கு உள்ளது? நிழல். எதை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறது? மாயையை. மனுஷனின் ஜீவனில் இன்னதென்று அறிந்திருக்கிறவன் யார்? நன்மை. தனக்கு பின்பு சம்பவிக்கும் காரியம் இன்னதென்று மனுஷனுக்கு அறிவிப்பவன் யார்? சூரியனுக்கு கீழே. மனுஷன் மனதுக்கு என்ன இல்லை? திருப்தி. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.